வீடியோ பார்க்க போகிறோன்னா ஆடு வளர்ப்பில் வந்து நிறைய ஸ்கேம் வந்து நடக்குது. அதோட ஒரு உண்மை பார்வை தான் வந்து பார்க்க போகிறோம். இன்றைய காலத்தில் பார்த்திங்கன்னா கிராமத்துலேருந்து நகரம் வரைக்கும் வேகமாக வளர்ந்து வரும் தொழில் பார்த்திங்கன்னா அது ஆடு வளர்ப்பு தொழில் தான். சிலர் இதை ஒரு சிறிய தொழிலாக தொடங்கி பெரிய அளவில் வந்து வளர்த்துட்ருக்காங்க. சிலர் வந்து ஒரு மாதத்திற்கே நல்ல வருமானம் வந்து எடுக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டு வராங்க. ஆனால் இதில் இன்னொரு பக்கம் இருக்குது. அதாவது ஆடு வளர்ப்பு என்ற பெயரில் நிறைய மோசடிகள் வந்து நடக்குது. நீங்கள் வந்து பலர் வாழ்க்கை முழுக்க சேமித்த பணத்தை இழந்த சம்பவம் கூட நிறையா இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஆடு வளர்ப்பில் நடக்கிற சில முக்கியமான ஸ்கேம் முறைகள் பற்றி ஒரு உண்மையை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தா நீங்கள் யாரிடமும் ஏமாறாமல் இருக்க முடியும். ஃபஸ்ட்டு நாங்கள் முதலீடு செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப பொதுவாக நடக்கும் மோசடி வந்து இதுதான். ஏன்னா நாங்கள் வந்து முதலீடு பண்ணி தரோம், நீங்கள் வந்து எங்களுக்கு வளர்த்து கொடுத்தா போதும் அப்படிலாம் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. இல்லைன்னா நீங்கள் முதலீடு பண்ணுங்கள், நாங்களே வந்து எல்லாமே பார்த்து தரோம், உங்களுக்கு லாபம் மட்டும் தரோம் அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மோசடி பண்ணுறாங்க. சிலர் வந்து விளம்பரமும் போடுறாங்க. 1 லட்சம் முதலீடு செய்யுங்க, 6 மாதத்தில் வந்து 2 லட்சம் வருமானம், நாங்களே ஆடுகளை வளர்த்து லாபத்தை வந்து உங்களுக்கு வந்து பெற்று கொடுக்குறோம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் கோட் ஃபார்மிங் ஸ்கீம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதில் என்ன நடக்குது தெரியுமா? முதல் கட்டத்தில் சிலருக்கு வந்து உண்மையாக வந்து பணம் கொடுப்பாங்க. அதை பார்த்து மற்றவங்களும் என்னென்னா அதை நம்பி பணத்தை வந்து அந்த தொழிலில் வந்து போடுவாங்க. அதுக்கு பிறகு தான் ஒரு நாள் என்னென்னா அந்த நிறுவனம் வந்து காணாமலே போயிடும். அதாவது முதல்ல பார்த்திங்கன்னா அந்த சிட் ஃபண்டில் வந்து காசு போடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன செய்வாங்க, நல்லா பணம் கொடுப்பாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க. அப்புறம் என்னென்னா ஒரு நாள் அந்த நிறுவனமே எங்கே காணாமல் போச்சுன்னே தெரியாது, போயிடும். இது வந்து மக்களோட பணமும் போச்சு, நம்மளோட நிம்மதியும் போச்சு. இது ஒரு ஸ்கீம் மாதிரி வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க. அதாவது ஆடு இனங்கள் சிலர் வந்து ஆடு விற்பனை செய்யும்போது சொல்லுவாங்க, இது வந்து இம்போர்ட்டட் ஃப்ரீடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஆடு வந்து 1 வருஷத்தில் வந்து 3 குட்டி போடும், இந்த ஆடு 1 லட்சம் மதிப்பு. ஆனால் உண்மையில் அந்த ஆடு ஒரு சாதாரண உள்ளூர் ஆடு தான். அதை வந்து அழகாக அலங்கரித்து பெரிய விலையில் வந்து விற்கிறாங்க. ஆடு வளர்ப்பு பற்றி தெரியாதவர்கள் வந்து அதை வாங்கி ஏமாந்து போகிறாங்க. கண்டிப்பாக வந்து ஆடு வாங்க போகிறீங்கன்னா ஒரு நல்ல பண்ணையாளர்லேருந்து வாங்கி வளர்த்துறதா இருந்தால் நீங்கள் வளங்க. இந்த மாதிரி வந்து ஃபேக்காக இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்ககிட்டலாம் தயவுசெய்து வாங்கி நீங்கள் ஏமாந்து போகாதீங்க. அதே மாதிரி ஃபேக் வெயிட் ஸ்கேம் மற்றொரு பெரிய மோசடி வந்து ஆடுகளோட எடையை வந்து அதிகமாக காட்டுறது. உதாரணமாக ஒரு ஆடு வந்து உண்மையில் வந்து 25 கிலோ தான் இருக்கும். ஆனால் விற்பவர் வந்து என்ன சொல்லுவார்னா இந்த ஆடு வந்து 40 கிலோ இருக்கும். அதுக்காக அதிக பணமும் வாங்கிக்குவாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அதோட உண்மையான எடை எவ்வளோ இருக்கும், 25 கிலோ தான் இருக்கும். அதனால் அந்த மாதிரி வாங்கி வந்து நீங்கள் ஏமாந்துடாதீங்க. அந்த வெயிட்லேயும் ஸ்கேம் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஜெக்ஷன் வச்சு ஆட்டை வந்து ரொம்ப பெருசாக காட்டுவாங்க. இதுதான் மிகவும் ஆபத்தான மோசடின்னு கூட சொல்லலாம். சில ஆடுகளுக்கு வந்து வாட்டர் இன்ஜெக்ஷன் அல்லது ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. இதனால் வந்து சில ஆடு வந்து சில நாட்களுக்கு வந்து பெருசாக நல்ல வெயிட்டாக வந்து இருக்கும். ஆனால் அதை பார்த்து வாங்குவவங்க அதிக விலை கொடுத்து வாங்கிடுறாங்க. ஆனால் சில நாளில் என்ன செய்யணும்னா அந்த ஆடு வந்து உடல் வந்து ரொம்ப சுருங்கி போயிடும். சில சமயம் பார்த்திங்கன்னா ஆடு இறக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஆன்லைன் கோட் ஃபார்மிங் ஸ்கேம் வந்து ரொம்ப ரொம்ப பண்ணுறாங்க. ஆன்லைனில் பார்த்து வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் போய் வாங்கிடக்கூடாது. எல்லோரும் வந்து உண்மையானவங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏன்னா ஆன்லைனில் இப்போயே ஏகப்பட்ட மோசடிகள்லாம் நடக்குது. சமூக வலைதளங்களில் ஒரு புதிய மோசடி வந்து நடக்குது. இந்த ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு இதில் வந்து சிலர் வீடியோ போட்டு கூட சொல்லுவாங்க, இந்த ஆடு வந்து 80,000 ரூபாய் அட்வான்ஸ் மட்டும் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க ஃபோட்டோ வீடியோ அதுதான் அனுப்புவாங்க. ஆனால் நீங்கள் பணம் அனுப்புனதுக்கப்புறம் அவங்ககிட்ட இருந்து உங்கள் நம்பரை வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஆடும் கிடைக்காது, பணமும் கிடைக்காது. இதெல்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியா ஆன்லைனில் வாங்கும்போது கண்டிப்பாக பார்த்து முதல்லையே நீங்கள் பணம் கொடுத்து வாங்காதீங்க. எந்த ஆடு இப்போ நாங்களே எங்ககிட்ட வாங்க வரனாலும் நீங்கள் வந்து பார்த்து வாங்கிட்டு போகிறது தான் நல்லதுன்னு நாங்கள் வந்து எப்போயுமே சொல்லுவோம். அதே மாதிரி
என்றைக்குமே நீங்கள் முன்கூட்டியே பணம் அனுப்புங்க, நாங்கள் அனுப்புகிறோம் அப்படிலாம் என்றைக்குமே சொல்ல மாட்டோம். வந்து நீங்கள் வாங்கிட்டு போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. அடுத்து வந்து ட்ரைனிங் மூலமாக ஸ்கேம் பண்ணுவாங்க. அதாவது ஆடு வளர்ப்புங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் வந்து 3 நாள் ட்ரைனிங்கு 25,000 100% வந்து உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும், நீங்கள் வந்து 1 மாதத்துல 1,00,000 எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனால் ட்ரைனிங் போனால் யூடியூப்பில் இருக்கும் தகவலை தான் திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. அதனால் ட்ரைனிங்க்கு செல்றதுக்கு முன்னாடி அந்த இடம் உண்மையாக இருக்கா அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போகணும். அதே மாதிரி அந்த ஃபீடு ஸ்கேம், அந்த சில ஃபீடு கம்பெனிகளில் வந்து சொல்லுவாங்க, இந்த தீவனம் போட்டால் வந்து ஆடு வந்து 30 நாளில் வந்து 10 கிலோ வெயிட்டு கூடும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையில் வந்து அப்படி ஒரு மேஜிக் ஃபீடும் இது வரைக்கும் வரவே வரல. இது வந்து ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக் மட்டும்தான், ஓகேங்களா? அதனால் அந்த மாதிரி அந்த தீவன முறையிலும் ஸ்கேம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஏமாறாதீங்க. அடுத்து கவர்மெண்ட் ஸ்கேம் பண்ணுறாங்க. அதாவது சிலர் வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்னு பேரை பயன்படுத்தி மோசடி செய்வாங்க. முதல்ல வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து கொடுங்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஸ்கீம் வந்து இருக்கவே இருக்காது. ஆனால் வந்து இதில் வந்து நிறைய ஸ்கேம் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அடுத்து புரோக்கர் ஸ்கேம் வந்து என்னென்னா, இப்போ மத்தியஸ்தர்கள், அதாவது நம்மகிட்ட வந்து வியாபாரிகள் வந்து வாங்குவாங்கள்ல, 2 பக்கத்துலேயும் வந்து அவங்க விலை பேசி 2 பக்கத்துலேயும் வந்து ஆடு வாங்கக்கிட்டையும் சரி விற்பங்கிட்டையும் சரி ஒரு 40,000, இந்த ஆடு வந்து ஒரு 25,000 அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பெரிய கமிஷன் வந்து நிறைய எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. ஆடு வளர்ப்பு வந்து ஒரு தொழில் தான், நல்ல லாபம் தரக்கூடிய தொழில் கூட சொல்லலாம். ஆனால் அறிவு இல்லாமல் அவசரமாக முடிவு எடுத்தால் நம்ம ஏமாற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால தான் ஆடு வாங்குறதுக்கு முன்னாடி அந்த ஆட்டை நல்லா வந்து பார்த்து வாங்கணும். அந்த மனிதரை நம்புவதற்கு முன்பு அவரோட பின்னணியை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போது தான் நம்ம உழைப்பும் பணமும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் ஆடு வாங்க போகிற எல்லோருக்குமே கவனமாக வச்சுக்க வேண்டிய இந்த ஸ்கேம்லாம் கண்டிப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எங்கே போய் வாங்கினாலும் சரி, நீங்கள் ஆடு பார்த்து வாங்கிட்டு போய் அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, கண்ணால் பார்ப்பதும் போய் கேட்பதும் போய், அந்த மாதிரி பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் தீர விசாரித்து நீங்கள் வாங்கிட்டு வந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லது. ஏன்னா நம்ம முதலீடு வந்து பெருசோ சிறுசோ அந்த முதலீடு போடுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம். அதனால் நம்ம அதை பார்த்து வாங்கும்போது நான் சொன்ன அந்த இதிலெல்லாம் எதுலேயும் ஏமாறாமல் நல்லபடியாக நீங்கள் வாங்கி எல்லாருமே நல்லா தொழில் செஞ்சு எல்லாருமே முன்னேறணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க. ஆடு வளர்ப்பில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ போடணும்னு நீங்கள் நினச்சிருந்தா அதே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு என்ன எடுத்து போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். கண்டிப்பாக என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.